ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இனி நம்ம சேனலில் என்ன வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா 407 கோச் வேன் வந்து பாருங்கள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கோச் வேன் இருக்கான்னு. கண்டிப்பாக வந்து பாருங்கள் வண்டி சேலுக்கு இருக்குது. ஸோ இந்த வண்டி வெல்தி ஃபுல்லி செஞ்சுன்னா மறக்க நம்ம வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 5K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TN33 சரிங்களா. அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆரம்பிக்குது. ஸோ மாடல் வந்துட்டு 2013 மாடல். வண்டி பாடி வந்து பார்த்தீங்கன்னா 2019க்கான பாடி போட்டிருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குது. பெயிண்ட் அடித்து நீட்டாக இருக்குது. வண்டி பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா FC இன்சூரன்ஸு, பெர்மிட்டு, டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு கரெக்டாக லைவில் இருக்குது. அதுமாதிரி ஃபாஸ்டாக எல்லாமே வந்து பார்த்து லைவில் இருக்குது. எந்த ஒரு பெண்டிங்கும் கிடையாது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் நல்ல பர்சன்டேஜில் இருக்குது. வண்டி நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கரெக்டாக 4வது ஓனரில் இருக்குது. ஸோ ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓனர் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஜெனுவான கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பக்காவாக உங்களுக்கு இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் டோர், ஏர் ஆரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மியூசிக் சிஸ்டம், டிவி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக்கர் இருக்குது. அதுமாதிரி 4-வே லேசர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. மேலே லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு இருக்குது. சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. எந்த ஒரு சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிளியில் எந்த ஒரு டேமேஜும் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி வெல் மெயின்டெனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம் தான். 20 லட்ச ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட 24,50,000 ரூபா கிட்ட கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகம் தான். ஸோ இதை விட ப்ரைஸ் கம்மியாகவும் நீங்கள் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கோச் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா எடுத்து எந்த ஒரு செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இருந்தாலும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஸோ பார்ட்டி அவ்வளோ கோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த பார்த்திங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி கேளுங்க. லொக்கேஷன் வந்து இப்போ வண்டி சேலத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக லோக்கலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி கன்சிடர் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி பண்ணி பாருங்கள். மெக்கானிக் செக் பண்ணி பாருங்கள் வண்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாருங்கள். ஸோ அதே மாதிரி அந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா எடுங்க. ப்ரைஸ் வந்து இப்போ கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.